கடலூர் மாவட்டத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களுக்கு கட்டப்பட்ட குடியிருப்புகளுக்கு உரிய வசதிகள் செய்து தராததால் 20 ஆண்டுகளை கடந்தும் அங்கு யாரும் குடியேறாமல் வீடுகள் பாழடைந்துள்ளது. இந்த காட்சிகளை தான் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக தொடரும் இந்த பிரச்சினைக்கு யார் காரணம்? அதன் பின்னணியை விளக்குகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கலாம். கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் மக்கள் வீடுகளையும் பொருட்களையும் இழந்தாங்க. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக இந்த செல்லங்குப்பம் பகுதியில் குட்டியாண்டவர் கோயில் அருகே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 538 வீடுகள் தனித்தனி வீடுகளாக கட்டி அதை இப்பகுதியில் இருக்கிற மீனவ மக்களுக்கு ஒதுக்குவதற்கான பணிகள் நடைபெற்றது. அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 வீடுகள் அளவுக்கு மட்டுமே மக்கள் அப்போது குடியேறிய நிலையில இங்க அடிப்படை வசதிகள் இல்லை. தாங்கள் அதாவது மீன்பிடி தொழிலுக்கு போவது என்றால் ரொம்ப தூரம் செல்ல வேண்டும் போன்ற பல்வேறு காரணங்களால இந்த மக்கள் இங்கு குடியேற மறுத்துவிட்டனர். அந்த 100 வீட்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால பொதுமக்கள் இங்கிருந்து வெளியேறிவிட்ட காரணத்தினால தற்போது 450க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்க சமூக விரோதிகளின் கூடாரமாக பாழடைந்து காணப்படுகிறது. 20 ஆண்டுகளை கடந்தும் இந்த வீடுகளுக்கு மக்கள் குடிவராத நிலையில இதனை குறித்து இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்ப நம்மள்ட்ட இந்த பகுதியை சேர்ந்த சுப்பராயன்றவர் இருக்காரு. அவர் இது குறித்து என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்கலாம். இந்த பகுதியில இந்த வீடுகள்லாம் ஏன் இப்படி பாழடைஞ்சு கிடக்குது, என்ன காரணம்? பாத்தீங்கன்னா 538 வீடு கொடுத்தாங்க. அது சோனவப்பம், சிங்காரத்தோப்பு, அக்கரை கோரி, ஆத்தங்கரை, லாஞ்சேடி இந்த வீடு கொடுத்த போது என்ன பண்ணா, வீடு இருக்கும்போது எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்த நேரத்துல கரண்ட் இழுக்கிற நேரத்துல கரண்ட் எல்லாம் களவாடிட்டாங்க. அப்புறம் சரியா ஏதாவது அதை மீறி 100 குடும்பம் குடியேறினாலும் அவங்க இங்க ஒரு அமைதியா வாழ முடியல. பார்த்தா இந்த தண்ணி வரும்போது 2015 தண்ணி நேரம் மூழ்கிடுச்சு. ஏன்னா இது ஆத்துக்கு கீழே இருக்குது இந்த ஊர். அதனால அது ஒரு பாதிப்பு. அடுத்தது இவங்க போக்குவரத்து இங்க சரியான வசதி கிடையாது. இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இது கிடையாது. ஏன்னா இந்த வீடுகளை கட்டி எதுக்காக எந்த பயனாளி கொடுத்தா அந்த பயனாளிகள் இதை அவங்களுக்கு இருந்து ஆழ்வதற்கும் அவங்க இந்த வீட்டை இருக்கிறதுக்கும் எந்த முகாந்திரமும் இல்லாம எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாம இருந்தா அவங்க நமக்கு பாதுகாப்பு கழி எல்லாமே வாடகை போயிட்டாங்க. அந்த வீடும் ஏதாவது வீடு 1-2 வேலை செஞ்சு வந்தாங்கன்னா ஒரு மாசம் 2 மாசம் இருப்பாங்க. இது இங்க சரி வராதுன்னு போயிடுறாங்க. இந்த வீடுங்களை மறு ஆய்வு பண்ணணும். மறு ஆய்வு பண்ணி ஏதாவது ஏழை பாலகை ஏதாவது கொடுத்துட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா இது அநியாயமா வீணா போகுது. வாசலுக்கு ஜன்னல்கள் எதுவுமே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் மலங்கழிக்கும் பாத்ரூம் மாரி எல்லாம் இருக்கு. இது அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம் இதை துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும், மறு ஆய்வு பண்ணணும். சுனாமியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இலவச வீட்டுக்கு பயனாளிகள் கொடுத்தாங்க. ஆனா இது வசிக்கிற அளவுக்கு வசதி இல்லை. எந்த அடிப்படை வசதியும் இல்லை. கரண்ட் வசதியில இருந்து, ரோடு வசதியில இருந்து, இன்னும் சிறுவர்கள் ஒரு விளையாட்டு மைதானம் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். பசங்களுக்கு குடும்பம் நடத்துறதுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஏரியாவா இருக்குது. அதனால வீடு இல்லாதவங்களுக்கு இதை மறுபடியும் மறு சீரமைப்பு பண்ணி வீடு வசிக்கிற அளவுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். அதை இந்த கிராம மக்கள் சார்பாகவும் சுனாமி மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளும். இந்த பகுதியில் இருக்கிற வீடுகளை பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் புனரமைப்பு செய்வதற்காக தமிழக அரசு கிட்ட ஒப்புதல் கேட்டிருக்கிறதா மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. விரைவில் அந்த ஒப்புதல் கிடைக்கப்பட்ட நிலையில மீண்டும் இந்த வீடுகள் புனரமைக்கப்பட்டு வீடு அற்றவர்களுக்கு வழங்குவதற்கு வழிவகை செய்யப்படும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். கடலூரில் சுனாமி பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களுக்கு கட்டப்பட்ட குடியிருப்புகளை புனரமைக்க அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதிக்கு பின் புனரமைப்பு செய்யப்பட்டு முறையாக வீடுகள் ஒப்படைக்கப்படும் என்றும் ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தந்தி தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் களத்திலிருந்து வழங்க கேட்போம்.